வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டிஃபால்ட் ரவுட்டிங்கிறதுக்கு பதிலாக ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்து 1 டாட் நெட்வொர்க்கு, இது வந்து 2 டாட் நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க் இது வந்து இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும், இது வந்து இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ரூட்டை வந்து கம்ப்ளீட்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு ரிமோட்டில் கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் கால் ரவுட்டிங் சொல்கிறது. நம்ம இதில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்னன்றது பார்ப்போம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது மேனுவலாகவே நம்ம ரவுட்டிங் அட்ரஸ், ரவுட்டிங்குடைய நெட்வொர்க்கை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. இது வந்து என்னுடைய ரவுட்டர் வந்து இது 1.0 அப்படின்னு சொல்லிட்டு 1.0ன்னு அட்வர்டைஸ் பண்ணுறது. அதே போல் இதை வந்து 2.0ன்றது இங்கேருந்து இருக்கிற நெட்வொர்க்கை இங்கே அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ இது மேனுவல் ரவுட்டிங்கு. இது ஒரு பாசிபிளா அப்படின்னு கேட்டால் ஒரு 3-4 ரவுட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் ஒரு 2-3 இடத்துல பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும், இதனால என்னென்னா ரவுட்டருக்கு எதுவும் ஓவர் ஹெட் எல்லாம் கிடையாது, செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் லாங் இது எக்ஸ்டென்ஷனில் வந்து இந்த கான்செப்ட் வந்து செட் ஆகாது. அப்போது நம்ம டைனமிக் ரவுட்டிங் தான் போகணும். சரிங்களா? இப்போது டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இதுதான் எண்டு, தட் இஸ் கால் ஸ்டாப் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதோட முடியுது இந்த நெட்வொர்க். அப்போ இவர் வந்து இங்கே ஃபுல்லாக அட்வர்டைஸ் பண்ண தேவையில்ல, இந்த ரூட்டை இவர் மட்டும் அட்வர்டைஸ் பண்ணால் போதும். இதோட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் முடியுது. ஸோ இந்த ரவுட்டர் இங்கே இருந்தாலும் இந்த ரவுட்டர் இதோட முடியுது. தட் இஸ் கால் ஸ்டாப் நெட்வொர்க். ஸ்டாப் நெட்வொர்க்குன்றதோட அதான் ஃபைனல் அப்படின்ற போது டிஃபால்ட் ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கோட கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏற்கனவே பண்ணது பேசிக் லேபில் ஒரு பிங் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த ஐபி அட்ரஸ் வந்து பிங் ஆகுதா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1.1 சொல்லியிருந்தேன், பிங் ஆகுது. அதே போல் இதுவும் பிங் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இதில் போய்ட்டு டெஸ்க்டாப்பு கமாண்டு பிங்கு, ஸோ பிங்கு இதில் வந்து நம்ம 192.168.2.1 ரைட் பிங் ஆகுது. ஸோ கேட்வே வரையிலும் பிங் ஆகுது, இது வரையும் கம்யூனிகேட் ஆகுது. அதே போல் இது வரையும் கம்யூனிகேட் ஆகுது. இது ரெண்டும். இதுக்கு மேலே வந்து இந்த நெட்வொர்க் வந்து அக்ராஸ் ஆகணும்னா நம்ம ரவுட்டிங் பண்ணணும். அதுக்கான கமாண்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த கமாண்ட்ஸை பார்ப்போம். எனேபிள். ஓகே, நான் இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன், கொஞ்சம் முன்னாடி பண்ணிட்டேன். இது பேசிக் வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, கான்ஃபிக் டெர்மினல். ஓகே, இது வந்து குளோபல் மோடு இது. ஸோ இந்த குளோபல் மோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஐபி ரூட், என்ன ரூட்டை நான் அட்வர்டைஸ் பண்ணணும் இந்த சென்னை ரவுட்டருக்கு, ஏன்னா மும்பையோட ரவுட்டர் வந்து பண்ணணும் 192.168.2.0 அண்ட் வந்து 255.255.255.0 0னா லாஸ்ட்டுடைய ஹோஸ்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாப், இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து என்னென்னா, நான் என்ன கொடுத்துருக்கேன் 10.0.0.1, சாரி இது வந்து 1, ஸோ 2 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு, எண்டு. நெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். இங்கே போயிட்டு ஷோ, இங்கே போயிட்டு உங்களுக்கு எனேபிள் ஷோ ஐபி அண்ட் பிரீஃப் எடுத்து கொடுங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப்பு இந்த ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, அதுதான் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த ரவுட்டருக்கு இந்த ரவுட்டருடைய ரூட்டை வந்து நம்ம கொடுக்கணும், இந்த ரூட்டோட இதோட கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இங்கே போயிட்டு config terminal IP root 192.168.1.0 255.255.255.0 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன 10.0.0.1 என்டர் கொடுத்து எண்டு. ஸோ இதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரூட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு கமாண்ட் இருக்குது ஷோ ஐபி ரூட். இது ஸ்டாட்டிக்னு பண்ணதுனால நம்ம ஸ்டாட்டிக்னு கொடுக்கலாம், இல்லைனா ஷோ ஐபி ரூட்னு கொடுத்தீங்கன்னா இது ஜென்ரல் கமாண்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் பாருங்கள் ரூட் அட்வர்டைஸ் ஆகிருக்கு. பாருங்கள் என்ன ஆயிருக்கு, 2 டாட் நெட்வொர்க் எதன் வழியாக கம்யூனிகேட் ஆகுது, ஸோ 10.0.02ல் கம்யூனிகேட் ஆகுது. அதே போல் அந்த ரவுட்டர்லேயும் வந்து மும்பை ரவுட்டர்லேயும் அதே இது இருக்கும், ஷோ ஐபி ரூட். இது பாருங்கள்,
இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்க. 1 டாட் நெட்வொர்க் எதோட கம்யூனிகேட் ஆகுது, 10.0.0 நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் ஆகுது. இப்போ கனெக்டிவிட்டி போத் சைட் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து பிங் பண்ணால் இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே போயிட்டு பிங் 192.168.2.100ன்னு கொடுத்துருக்கேன். ஐபி கம்ப்யூட்டரோட அட்ரஸு பிங் பண்ணுறேன். ஸோ இது விர்ச்சுவல் இதனால கொஞ்சம் லேட் ஆகும். ரெக்வஸ்ட் டைம் அவுட் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைம் அவுட்டை எடுத்துக்கிச்சேன். டைம் ஆகிடுன்னா ரெக்வஸ்ட் ஆகிடுச்சு, 3 டைம்ஸ் வந்துருக்கு. இப்போ மறுபடியும் போட்டிங்கன்னா கேஷில் இருக்கும், உடனே வந்துடும். புரியுங்களா? இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ரூட்டு. இந்த இதையும் செக் பண்ணிவிடுவோம். பிங் 192.168.1.100 பிங் பண்ணுறோம். ஸோ ரிப்ளை ஆகுது. ஸோ இதுதான் 4 டைம்ஸ் ரிப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுதான் கம்யூனிகேஷன்ஸ் குட். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுதான் ஃபைனல் ரவுட்டர், இதுதான் ஸ்டப் ரவுட்டர். ஸோ ஸ்டப் நெட்வொர்க்குன்றதுனால இதில் போயிட்டு இதோடைய நெட்வொர்க்கை வந்து நான் இங்கே அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். ஸ்டப் இது அதாவது டிஃபால்ட் ரவுட்டிங்காக பண்ண போகிறேன். பிஃபோர் தட் டூ ஷோ ரன் போயிட்டு டூ ஷோ ரன் இதில் போனால் இந்த கமாண்ட் கொடுத்துருக்கேன். நோன் கொடுத்து நம்ம நோ கொடுத்து இந்த இதை காப்பி பண்ணிங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ இன்புட் வந்து தவறுன்னு வருது. சொன்ன கேப் கொடுத்து பண்ணணும். இந்த இது வந்து கேப் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக. ரைட். இப்போது அதே தான் சின்ன இது மட்டும் ஐபி ரூட். ஸோ இது வந்து ஸ்டாப் அன்ஸ்பெசிஃபைட் நெட்வொர்க் 0, சப்நெட் ஆல்சோ 0. இதில் வந்து 10.0.0.2 நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 2 கொடுத்துருக்கேன். என் கொடுத்தாச்சு. பாருங்கள் இதில் ஷோ ஐபி ரூட் கொடுங்க. இதில் பாருங்கள் ஸ்டார் மட்டும் வந்துருக்கு. ஸ்டாட்டிக் மேலே ஸ்டார் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நெட்வொர்க் வயா வந்து இது 10. அதெல்லாம் கரெக்ட் தான், எக்ஸப்ட் இது மட்டும் மாறி இருக்கு. இதுதான் ஸ்டப் நெட்வொர்க். இதோட இந்த நெட்வொர்க் வந்து முடியுது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், டிஃபால்ட் ரவுட்டிங்னு பார்த்தோம். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.